கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசும்படியாய், நம்முடைய வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாய் நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா, அன்பின் தகப்பனே அப்பா, இந்த காலை வேளையிலும் ராஜா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி கர்த்தாவே. நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. மனுஷ சத்தம் அல்ல ஆண்டவரே, தேவ சத்தம் கேட்க கர்த்தர் நீர் உதவி செய்தருளும். ஆண்டவரே அப்பா, அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் எத்தனையோ விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய விண்ணப்பத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் இந்த வருடத்தை ஆரம்பித்து இந்த 3வது மாதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அருமையான ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடந்த நாட்களில் பல இந்த மாதம் ஆரம்பித்து இந்த 12 நாட்களுக்குள்ளாக பல தேவ செய்திகளில் விசுவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் அநேக தரம் கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காரணம், நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து அவர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். இந்த காலை வேளையிலும் கூட, ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் இவைகளாக இருக்கிறது. நான் இந்த காரியத்திற்காக உம்முடைய சமூகத்தில் நான் பல நாட்களாய் கதறிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களானால், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி தருவாராக. இந்த காலை வேளையிலும் அருமையான ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதினான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனமானது யாரை பார்த்து சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், தன் சகோதரனாகிய லாசரு மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. ஆனபடினாலே ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்பொழுது இந்த கல்லறையின் கல்லை நாம் புரட்டி போடுவோமேயானால் அது நாறுமே, அதிலிருந்து ஒரு நாற்றம் வீசுமே என்று சொல்லி அவள் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலும் கூட இந்த மார்த்தாளை போல்தான் நாமும் கூட நம்முடைய சொந்த ஞானத்தில், சொந்த பலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு இஷ்டமானதை நாம் நம்முடைய மனதில் நினைத்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த காலவேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப வேண்டியதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் பெத்தானியா நகருக்கு வரும் பொழுது லாசரு மரித்தவனாக காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, லாசருவை குறித்து பார்க்கும் பொழுது லாசரு இயேசுவுக்கு ஒரு நெருங்கிய சிநேகிதனாக இருந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலும் கூட மரித்த நிலவரத்தில் இருக்கிறதான உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக நீ வேண்டிக் கொண்டதான காரியம் இப்பொழுது அது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது. இனி அந்த ஜட்ஜ்மெண்டில் இருந்து இனி அதிலிருந்து ஒரு மாற்றம் வராது.
இனி அந்த வேலை ஸ்தலத்திலிருந்து ஒரு மாற்றம் வராது. இனி என்னுடைய கைகளின் பிரயாசத்திலிருந்து ஒரு மாற்றம் வராது. இனி என்னுடைய வேலையிலிருந்து ஒரு மாற்றம் வராது. அடைக்கப்பட்டதான என்னுடைய கர்ப்பத்தில் இனி பிள்ளை பெற முடியாது. என்னுடைய குடும்பத்தில் நான் பிரிந்ததுதான். இனி என் குடும்பம் சேர முடியாது என்று சொல்லி பல விதமான கேள்விகளோடு, அடக்கம் பண்ணப்பட்டதான சூழ்நிலைகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, அருமையான ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கே காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசித்தினால் நான் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களோ நிச்சயமாகவே பிதா அதில் மகிமைப்படும்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே உன் தேவனுடைய மகிமையை காணும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்தை உங்களுடைய ஜீவியத்தில் அவர் நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிப்பீர்களானால் இப்பொழுதே கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுதே இதோ மார்த்தாளுடைய அவிசுவாசத்தை போக்கும்படியாக லாசருவை உயிரோடு எழுப்பினதான தேவன் மரித்த நிலவரத்தில் இருக்கிறதான உங்களுடைய சரீரத்தை, சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரத்தை, மரித்து போனதான நிலவரத்தில் இருக்கிறதான உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் இதோ சர்வ வல்லமையுள்ளதான தேவன், தம்முடைய விசுவாசம் உள்ளதான தேவன் அந்த விசுவாசத்தின் கரத்தை உங்கள் பக்கமாய் நீட்டி இதோ சாவுக்கேதுமான சரீரமாகிய அந்த லாசருவை உயிர்ப்பித்தது போல இதோ உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இப்பொழுதே நான் உன்னை குணமாக்குவேன். நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை இன்றைக்கு நீ காண்பாய் என்று ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலைவேளையிலும் கூட அருமையான ஆண்டவர் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாக அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமேயானால், விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமேயானால், முதலாவதாக விசுவாசம் என்னவென்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதாவது நம்புகிறதான காரியத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆனபடினால்தான் ஆண்டவராகிய இயேசு தோமாவை பார்த்து சொல்லுகிறார், தோமாவே, நீ கண்டதினால் நீ விசுவாசிக்கிறார், காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து உங்களுடைய சிந்தையில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நீ விசுவாசத்தோடு காணப்படாதவைகளை நீ நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு தந்து விட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீ துதிப்பாயானால், இதோ அருமையான ஆண்டவர், நீ உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுடைய ஜீவியத்தில் அவர் நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். இந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இப்பொழுது என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்போ முதலாவதாக காண்கிறதான காரியம் என்னவென்றால், இப்பொழுதே காண்பாய். அதுதான் விசுவாசத்தினுடைய முதல் அறிக்கை. இப்பொழுதே காண்பாய். நம்மளுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது என்கிறதான பதத்துடன் துவக்குகிறதான இந்த காரியமானது எதை காண்பிக்கிறது என்றால், நம்பிக்கை என்கிறதான ஒரு சொல்லில் இருந்து வருகிறதான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த விசுவாசத்தை நம்பிக்கை என்று சொல்லி கூட நாம் சொல்லலாம். இந்த நம்பிக்கை என்று சொல்லி பார்க்கும் பொழுது வருங்காலத்தை குறிக்கிறதான ஒரு காரியம். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இவர்கள் நிச்சயமா இந்த காரியத்தை செய்வாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமா இந்த காரியத்துல எனக்கு இவ்வளவு காரியங்கள் எனக்கு நடக்கும், இந்த மாதத்துல எனக்கு நடக்கும் என்று சொல்லி நாம் நம்புகிறதான காரியம் எது என்று சொன்னால் வருங்காலத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. ஆனால் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அது இப்பொழுதே, இந்த சமயத்தில், இந்த நேரத்தில் தானே, இப்பொழுது நீங்கள் கேட்கிறதான இந்த வேளையில் தானே கர்த்தருடைய
காரியம், கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதான ஒரு அனுபவம். அதேதான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் கண்டதான காரியம். இயேசு இந்த பூமியில் அவர் ஜீவித்ததான நாட்களில் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அவர் ராஜ்யங்கள் தோறும், அவர் பட்டணங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்த பொழுது அநேக வியாதியஸ்தரை அவர் குணமாக்கினார். கட்டுண்டவர்களை அவர் விடுதலை ஆக்கினார். அவரிடத்தில் வந்தவர்களை அவர் புறம்பே தள்ளாமல் அவர்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் செய்து கொண்டிருந்தார். ஆனால் நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் உற்று பார்க்க வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், அவரிடத்தில் வந்த யாரிடத்திலும் நீ இன்றைக்கு போ, நாளைக்கு வந்து நான் உன்னிடத்தில் வந்து சுகத்தை தருவேன், நீ இன்றைக்கு போ, நாளைக்கு வந்து நான் உன்னிடத்தில் இருக்கிறதான அந்த சத்ருவை நான் விலக்கி போடுவேன், நீ இன்றைக்கு போ, உன்னுடைய கட்டுகளை நான் இந்த நாளில் வந்து அந்த கட்டுகளை அறுத்து விடுவேன் என்று அவர் ஒரு காலமும் அவர் சொல்லவில்லை. அவரிடத்தில் வந்ததான ஒவ்வொருவரிடத்திலும் இப்பொழுதே 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 அவர் அந்த காரியத்திலே அவர்களுக்கு விடுதலை தந்தார். அவர் அந்த குஷ்டரோகியை பார்த்து நீ சுகமாகு என்று சொன்னால் குஷ்டரோகி சுகமானான். அந்த பர்திமேயு என்கிறதான அந்த குருடன் கர்த்தரிடத்தில் அவன் வேண்டிக் கொண்ட பொழுது இப்பொழுதே அவருடைய அவர் நீ பார்வையடைய வேண்டும் என்று கேட்ட பொழுது நீ பார்வையடைவாயாக என்று இயேசு சொன்ன பொழுது இப்பொழுதே அவன் பார்வை அடைந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலைவெளியிலும் கூட உன்னுடைய விண்ணப்பம் எதுவாக இருக்கிறது, உன்னுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் அந்த விண்ணப்பத்தின் மேல் கைகளை வைத்து நீ இப்பொழுது நீ ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்பாயானால் இப்பொழுதே பரலோகத்திலிருந்து அந்த விண்ணப்பத்திற்கான பதில் இப்பொழுதே உத்தரவாகி அது புறப்பட்டு வரும். இன்றைக்கே அந்த காரியத்தை உங்களுடைய ஜீவியத்தில் அது நிறைவேறும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இப்பொழுதே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தத்தை பெறும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, ஈசாக்கு கூட பிறக்கவில்லை. அந்த சமயத்தில் தான் கர்த்தர் இந்த காரியத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்தார். ஜாதிகளுக்கு தகப்பனாக நான் உன்னை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் செய்ததான காரியம் என்ன? அவன் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில் வந்தான். ஆனாலும் கூட இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டபடினாலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இந்த வருடத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து அதன் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த பூமியில் வெளிப்படுகிறதான ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் ஆனால் இந்த ஆபிரகாமை போல நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசமாய் நீங்கள் அவர்களை ஸ்தோத்தரிப்பீர்கள் ஆனால் இப்பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு அவை நிறைவேற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டியதான ஒரு காரியமாய் இருக்கிறது. விசுவாசத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் தேவனோடு முதலாவது கிடைக்கிறதான ஆசீர்வாதம், தேவனோடு நெருங்கி ஜீவிக்க செய்கிறதான ஆசீர்வாதம் தான் இந்த விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. நெருங்கி ஜீவிக்கிறதான அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 11வது அதிகாரத்தை நாம் எடுத்து பார்ப்போமே. ஆனால் அங்கே அந்த அதிகாரம் முழுவதுமே விசுவாசத்தை குறித்து பேசப்படுகிறதான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. வேதத்தில் விசுவாசத்தில் வல்லவர்களான தேவ மனிதர்களை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அங்கே அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவனோடு நெருங்கி ஜீவிக்க செய்கிறதான ஒரு அனுபவம் தான் இந்த விசுவாசத்தின் மூலமாய் கிடைக்கிறதான ஒரு அனுபவமாய் இருக்கிறது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுதும் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுதும் ஆபேலின் விசுவாசத்தை குறித்தும் 2வதாக ஏனோக்கின் விசுவாசத்தை குறித்தும் நாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலின் விசுவாச
விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆபேல் மரித்தும் அவன் பேசுகிறவனாய் இருக்கிறான், அவன் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அவன் விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கும் பொழுதே அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவன் தேவனோடு கூட அவன் நெருங்கி ஜீவிக்கிறதான ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனோடு கூட நாம் விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாய் இருக்கும் பொழுது தேவனோடு நெருங்கி அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறதான ஒரு அனுபவமாய் இருக்கும். காரணம், ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவன் காணாமற் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஞ்சரித்தல் என்று சொல்லும் பொழுது அனுதினமும் கர்த்தரோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி வேளையும் அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறது, தேவனோடு பேசி கொண்டிருக்கிறது. எத்தனை பாக்கியம் அல்லவா, எத்தனை ஸ்லாக்கியம் அல்லவா! அப்படிப்பட்டதான அந்த மனிதனை தான் கர்த்தராகிய ஆண்டவர் அவர் இந்த பூமியிலிருந்து அவன் ஜீவிக்கிறதான ஜீவனுள்ள நாட்களிலே அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்படி அவன் மரணத்தை ருசி பாராமல் அவன் தேவனோடு நெருங்கி அனுபவிக்கிறதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த காலைவேளையிலும் கூட நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இந்த காலைவேளையிலும் கூட அப்படிப்பட்டதான விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களானால், தேவனோடு நெருங்கி அனுபவித்து ஜீவிக்கிறதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, இந்த விசுவாசத்தினால் கிடைக்கிறதான ஆசீர்வாதம், அது நம்முடைய சுபாவத்தை மறுரூபமாக்குகிறதான ஒரு சுபாவமாய் காணப்படுகிறது. எபிரேயர் 11:5 நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு அவன் என்ன பண்ணான், எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்ப்போம்னால், ஏனோக்கு மாறுதல் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது மறுரூபம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஜீவியத்திலிருந்து மறுரூபமாக்குறதான ஒரு அனுபவம், நம்முடைய சுபாவத்திலிருந்து மறுரூபமாக்குகிறதான அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இம்மட்டும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். நீங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியப்படுகிற நாட்களுக்கு முன்பாக உள்ளதான உங்கள் வாழ்க்கையும், இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டதற்கு பிற்பாடு, அதாவது ரட்சிப்பை கண்டடைதற்கு பிற்பாடு உள்ளதான உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், இயேசு உங்களுடைய ஜீவியத்தில் வருவது வரைக்கும், அல்லது ரட்சிப்பு உங்களுடைய ஜீவியத்தில் வருவது வரைக்கும் உள்ளதான உங்களுடைய வாழ்க்கையினுடைய சுபாவத்திற்கும், இயேசு உங்களுடைய ஜீவியத்தில் வந்ததற்கு பிற்பாடு, அவர் உங்களுடைய இருதயத்திற்குள் வந்ததற்கு பிற்பாடு, அவர் தம்முடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் விதைத்ததற்கு பிற்பாடு, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜீவியத்தில் வந்திருக்கிறதான மறுரூபத்தை நீங்கள் காண பண்ண முடியும். ஆனபடினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த விசுவாசமானது எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைப்படுத்தி அவருடைய வருகையில் எங்களை நிலைநிறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த விசுவாசமானது உங்களுக்குள் இருக்குமானால், உங்களுடைய சுபாவத்தில் அது மறுரூபமாக்குகிறதான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த மறுரூபமாக்குகிறதான தன்மைதான், இந்த மறுரூபமாக்குகிறதான சுபாவம் தான் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட நீங்கள் நெருங்கி ஜீவிக்கிறதான அந்த ஜீவியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வர அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். மூணாவதாக, இந்த விசுவாசத்தின் மூலமாய் கிடைக்கிறதான ஆசீர்வாதம், உன்னதமானவருக்குள் மறைந்திருக்கிறதான ஜீவியம். இதே ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் காணப்படாமற் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் அவர் ஜீவிக்கும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவரிடத்தில் வருகிறவரை அவர் தமது செட்டைகளின் கீழ் அவர் மறைத்து பாதுகாக்கிறதான அனுபவம். இது மற்றொரு புறத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தீங்கு வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த பூமியில் ஒரு தீங்கு வருவதற்கு முன்பாகவே ஏனோக்கை கர்த்தர் தம்முடைய மகிமைக்குள் அவர் சேர்த்து கொண்டார். அவன் ஜீவிக்கும் பொழுதே கர்த்தர் அவனை சேர்த்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிறான் என்று சொல்லி அங்கே அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம், உன்னதமானவரின் மறைவில் நாம் மறைந்திருக்கிறதான அனுபவம் இந்த விசுவாசத்தின் மூலமாய் வரும். கடந்த நாட்களில் இந்த கொள்ளை நோயாகிய கொரோனா முழு உலகத்தை மாட்டி படைத்த பொழுது, கர்த்தராகிய ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கும் எனக்கும் அவர் நிறைவான பலனை தந்து, அவருடைய செட்டைகளின் மறைவில் நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்து, அவர் இம்மட்டும் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஜீவனுள்ள சாட்சியாய் வைத்திருக்கிறாரே, அது இந்த விசுவாசத்தினால் வந்ததான ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ கர்த்தருக்குள் நீ மறைந்து ஜீவிக்கிறதான அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தருகிறதான அனுபவம் இந்த விசுவாசத்தின் மூன்றாவது அனுபவமாய்
இருக்கிறது. நான்காவது அனுபவம் என்று சொல்லும் பொழுது அதை கசப்பை மதுரமாக்குகிறதான அனுபவம் இந்த விசுவாசத்தின் மூலமாய் இருக்கிறது. ஆம், இந்த கசப்பை மதுரமாக்குகிறதான அனுபவம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் அது ஆத்தும மரணத்தை காண்பிக்கிறது. ஆத்தும மரணம் என்று சொல்லும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து நம்மை தூரமாய் விலக்கி கொண்டு போகிறதான ஒரு அனுபவம். அப்படி ஆத்துமாவில் நாம் விலக்கி தூரமாய் கொண்டு போகப்படுகிறதான ஆத்துமாவில் நமக்கு ஒரு மரணம் சம்பவிக்குமே ஆனால் நாம் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறதான ஒரு அனுபவம். ஆனால் இங்கே ஏனோக்கை குறித்து பாருங்கள், அவன் விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் கூட விசுவாசித்தால் ஆத்துமாவிலே மரணத்தை காணாதபடிக்கு கர்த்தருடைய நாட்கள் நம்முடைய தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இன்னென்ன நாட்களை குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த நாட்கள் மட்டும் நாம் விசுவாசத்தோடு ஜீவிப்போமே ஆனால் கர்த்தர் அந்த நாள் மட்டும் நம்மை அந்த மரணத்தை காண விடாதபடிக்கு, ஆத்துமாவில் மரணத்தை காண விடாதபடிக்கு, அந்த கசப்பான அந்த அனுபவம், தேவனை விட்டு பிரிகிறதான அந்த கசப்பான அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து அந்த மதுரமாகிய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதுதான் நான்காவது ஆசீர்வாதம், கசப்பை மதுரமாக்குகிறதான ஆசீர்வாதம். கடைசியான ஆசீர்வாதம், கடைசி சத்ருவாகிய மரணத்தை வெல்ல செய்கிறதான ஆசீர்வாதம். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில் பிறந்ததான ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய விசுவாச அறிக்கையும் இதுவாக தான் இருக்க வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்மாதிரியாக அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்திருக்கிறார். அவர் விசுவாசத்தினால் ஜீவித்ததினாலே எத்தனையோ பாடுகள், எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நாட்கள் அவர் மரணத்துக்கு நேராக அவர் நடந்ததான நாட்கள் உண்டு. எத்தனையோ நாட்கள் அவர் சிறைச்சாலையில் வதைக்கப்பட்டதான நாட்கள் உண்டு. எத்தனையோ நாட்கள் அவர் கடலின் அலையினால் அவர் வாதிக்கப்பட்டது உண்டு. எத்தனையோ நாட்கள் அவர் விஷப்பூச்சிகளால் கடிக்கப்பட்டு பலவிதமான சோதனைகளுக்குள்ளாய் போனது உண்டு. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், எந்த தீங்கும் என்னை அணுகாதபடிக்கு என் தேவன் என்னை பாதுகாத்தார். காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அவர் விசுவாசத்தை அறிக்கை அவர் செய்தபடினாலே அந்த விசுவாசத்தின் மூலமாய் அவருடைய நாட்கள் முடிவு வரைக்கும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆனபடினால் தான் அவர் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் சொன்னார், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஓட்டத்தின் முடிவை குறித்து அதிக நிச்சயத்தோடு கூட அவர் சொன்னார். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய அனுபவமாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ அனுபவம் தான் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், ஆண்டவரே இந்த ஓட்டத்தின் முடிவில், நான் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதான நாட்கள், நீர் எனக்கு கொடுத்திருக்கிறதான நாட்களின் முடிவில் நானும் கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிறதான அந்த அனுபவத்தில் நான் உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அல்லது உம்முடைய வருகை இருக்குமானால் அந்த வருகையில் நான் இந்த அனுபவத்தோடு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். மரணத்தை காண்பதற்கு முன்பாக ஏனோக்கும் எலியாவும் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அது போல நானும் கூட என்னுடைய விசுவாசத்தினாலே உம்முடைய வருகையிலே நானும் கூட மனவாட்டி சபையாய் உம்மோடு கூட பறந்து வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதுதான் நம்முடைய விசுவாசம். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சத்ரு எதுவாக இருந்தாலும் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். காரணம், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன். அவருடைய ஜெயம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தம். நான் மரித்தேன், சதா காலமும் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னதான் அந்த ஆண்டவருடைய விசுவாசம் நமக்குள் இருக்குமாயின் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசம் உள்ளவராய் அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ பிதாவானவர் மகிமைப்படும்படி அதை நமக்கு அருள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், மார்த்தாலே மார்த்தாலே, உன்னுடைய சொந்த ஞானத்தை உன்னை விட்டு அகற்றிவிடு, உன்னுடைய சொந்த பலத்தை உன்னை விட்டு அகற்றிவிடு. மார்த்தாலே மார்த்தாலே, உனக்கு இருக்கிற ஞானத்தை நீ தள்ளி வைத்து விடு. நீ என்னை மாத்திரம் சார்ந்து கொள். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நீர் மாத்திரம் போதும் என்கிறதான நிலவரத்தில் உன்னை நீ மாற்றிவிட்டால், நீ உன்னை தாழ்த்தி விட்டால், இதோ லாசருவை உயிரோடு எழுப்பினதான அந்த தேவன் நீ விசுவாசித்தால் மார்த்தாலே
இன்றைக்கு என்னுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி அருமையான ஆண்டவர் இந்த காலவேளையிலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனை எது, உன்னுடைய வியாதி எது, உன்னுடைய பலவீனம் எது, உன்னுடைய சத்துரு எது, எதுவாக இருந்தாலும் இப்பொழுது அந்த சத்துருவுக்கு முன்பாக நீ இப்பொழுது விசுவாசமாய் நீ சொல்ல போகிறார். ஏ சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பேன். காரணம், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி அந்த சத்துருவை பார்த்து நீங்கள் சவால் விடுகிறவர்களாய் காணப்படுங்கள். உங்களுடைய விசுவாச ஜீவியத்தில் நீங்கள் சறுக்கி விழுகிறவர்களாக இருக்கிறீர்களா? பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவராய் இரு, விசுவாசம் உள்ளவராய் இரு என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எப்பேற்பட்டதான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, டாக்டரால் கைவிடப்பட்டதான நிலவராக இருந்தாலும் சரி, இனி மருத்துவத்துறையில் இப்படிப்பட்டதான இடத்தில் இனி இந்த இடத்தில் ஒரு காரியம் நடக்கவே நடக்காது என்று சொல்லி சொல்லுகிறதான ஒரு அனுபவமாய் இருந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் வறட்சியில் அவன் விதை விதைத்தான். அந்த வனாந்திரத்தில் அவன் விதை விதைத்த பொழுது அவன் விதைத்ததான ஒவ்வொரு விதையும் பலன் கொடுத்தபடினால் 100க்கு 100 பலனை கர்த்தர் தந்தார். வனாந்திரமாய் இருக்கிறதான உன்னுடைய கற்பத்தில் கர்த்தர் இன்றைக்கு விதையை விதைக்க அவர் விரும்புகிறார். வனாந்திரமாய் இருக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு செழிப்பை உண்டாக்கும்படியாய், ஒரு நீரூற்றை உண்டாக்கும்படியாய் வனாந்திரத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு விதையை விதைக்க போகிறார். வனாந்திரமாய் இருக்கிறதான உன்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி என்னை ஆட்கொண்டு இத்தனை வருடமாகிறது என்று சொல்லி பலவீனத்தோடும் கஷ்டத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் ரத்தம் என்கிறதான விதை இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் விதைக்கும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கையிட்டு செய்கிறதான பிரயாசத்தில் தோல்வியை தொடர்ச்சியாக சந்தித்து சந்தித்து கடனின் மேல் கடன், கடனின் மேல் கடன், வட்டியின் மேல் வட்டி கொடுத்து 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 வறட்சியான நிலவரத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வறண்ட நிலவரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக இதோ பரலோகத்தின் கதவுகளை அவர் உனக்காக திறந்திருக்கிறார். நீ விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு சொட்டு அந்த மழை தண்ணீரானது உன்னுடைய ஜீவியத்தில் இப்பொழுது தெளிக்கப்பட போகிறது. எல்லா காரியத்தையும், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மரித்த லாசரு உயிரோடு வந்தானே, மரித்த லாசரு உயிரோடு வந்தானே. அந்த மார்த்தாலும் மரியாலும் மாத்திரமல்ல, அந்த முழு பெத்தானியாவும் இயேசுவின் அற்புதத்தை கண்டு அது சந்தோஷப்பட்டதே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். கண்களை மூடி நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது இப்பொழுதே தேவனுடைய மகிமையை காண்பாய். நாளைக்கு அல்ல, நாளை மறுதினம் அல்ல, இன்றைக்கே இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உள்ளதான கரம் உங்களை தொடும். அவருடைய பராக்கிரமம் செய்கிறான கரம் உங்களை தொடும். அவருடைய அன்பான கரம் உங்களை தொடும். ஆசீர்வாதத்தின் கரம் உங்களை தொடும். நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? துதிக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் கண்களை மூடி நாம் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் போதோ, நீ விசுவாசித்தால் போதோ, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதோ. ஏன் இயேசுவாலாகாததொண்டோ, ஏன் இயேசுவாலாகாததொண்டோ, ஏன் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொண்டோ, ஏன் இயேசுவாலாகாததொண்டில்லை, ஏன் இயேசுவாலாகாததொண்டில்லை, ஏன் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொண்டில்லை. நீ விசுவாசித்தால் போதோ, நீ விசுவாசித்தால் போதோ, நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதோ. ஆமென். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ரிபிகரா பாதுரா பக்கரா பாதுரிபிகரா பலங்கரா பாதுரிபிகரா பஹதுரா ரிபலாங்கரா துரிபிகரா பலாஷரா பஹதுவி கரம நாந்துரா பஹரிபிகரா பக்கதுரா ரிபலா கரா துரிபிகரா பஹதுரா கரா சடா திரிபினாங்கல மான்யரா பங்க துரிபிகரா பஹதுரா பக்கதுரா. ஆண்டவரே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் நீர் எங்களோடு பேசினீரே கத்தாவே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் கத்தாவே. நீர் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி கத்தாவே அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க கத்தர் எங்கள் ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்த போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தி ஆண்டவரே ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தம் முற்றிலுமாய் எங்களை நிறைவேற எங்களை தாழ்த்து உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வாதம், தேவைகளை சந்தியும் கத்தாவே. ஆண்டவரே இன்னும் வர தடைப்பட்டதான பிள்ளைகளையும் தடைகளை நீக்கி ஆண்டவரே அடுத்த ஜெபத்தில் நீர் கொண்டு வர போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.